அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். நம்ம கரெக்டா கண் முழிக்கிற நேரத்தை அலாரம் வச்சு எப்படி கண் முழிக்க யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் இந்த மார்கழி மாதத்துல பக்தர்கள் அனைவருமே கோவிலுக்கு அதிகாலையில் வேளையிலே பகவானை தேடி போய் புகழ்ந்து அவருக்கான பஜனை பாடல்களை பாடி திருப்பள்ளி என்கிற சுப்ரபாரதத்தோடு இறைவனையே துயில் எழுப்பக்கூடிய இந்த மாதத்தில்தான் சிறந்த மாதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்துல தான் குருசேஸ்திர போர் நடைபெற்றதாக புராணங்களிலே கூறப்பட்டிருக்குங்க. இந்த போரில் வெற்றி பெற்றது பாண்டவர்கள் என்று கதையில சொன்னாலும் உண்மையில வெற்றி பெற்றது பகவானும் அதை நிலைநிறுத்த முயன்ற தர்மமும் தான். இப்படி இறைவனின் துணையுடன் நாமும் வாழ்வில் எதிர்கொண்டு போராட்டங்களில் பிரச்சனைகளில் வெற்றி கொள்ள வேண்டுமெனில் என்பதற்காக இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டுக்குரிய மாதமாகும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. பாருங்க, நிறைய பேர் இந்த மார்கழி மாதத்துல தான் அதிகாலையில் நீராடி ஒரு மண்டல விரதம் இருந்து ஆசைகளை தவிர்த்து மலைக்கு போறாங்க. கன்னி பெண்கள் ஏன் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் வாசல்ல மாக்கோலம் போடுறாங்க. கேட்டா மார்கழி காற்றிலிருந்து தூய ஆக்சிஜன் கிடைக்குதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க. ஆக்சிஜன் மட்டும் வேணும்னா சும்மா எழுந்திருச்சு வெளியில போய் உட்கார்ந்தாலே போதுமே, ஏன் கோலம் போடணும்? ஆன்மீகவாதிகள் இறைவன் முன்னிலைப்படுத்தி கடைபிடித்து வந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் சூட்சமம் மட்டும் மறுக்கப்பட்ட ஒரு பல அறிவியல் காரணங்கள் உள்ளனங்க. இப்படி ஆன்மீக ரீதியாக மார்கழி ஏன் சிறப்பாகுது, அறிவியல் ரீதியாக மார்கழியில் உண்மை தன்மை என்னன்னு, மார்கழி மாதம் பிறந்த கதை என்னன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களையுமே இந்த மார்கழி மாதத்துல அனைவரும், குறிப்பாக பெண்கள் என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்கணும், மார்கழி மாதத்துல பெண்கள் என்னெல்லாம் செய்யணும், கன்னி பெண்கள் என்னெல்லாம் செய்யணும், பெண்கள் மறந்தும் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொரு பெண்களும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவல்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். துர்காதேவி சரணம் சேனலை இப்பதான் முதன்முறையா பார்க்குறவங்களா இருந்தா நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்பவே உடனே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்துல ஒவ்வொரு கடவுளையும் போற்றி கொண்டாடும் நாள் என்று சொன்னால் இந்த மாதத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில ஒவ்வொருத்தவங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மார்கழி என்று கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல மார்கழி மாதத்துல பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய 10 விஷயங்களை என்னென்ன அப்படின்னு இருக்கு பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்தத்துல அதிகாலை வேளையில எழுந்து குளித்து வாசல் தெளித்து கோலம் போட்டு பூஜை செய்வது, வழிபட்டு வருவது ஒரு வழக்கமாகவே உள்ளது என்றே சொல்லலாம். மார்கழியில் 30 நாட்களும் தினமும் கோவிலுக்கு போற இது வழக்கமா வச்சுக்கோங்க. காலையில எழுந்தவுடன் முன்வாசல் கதவை திறந்து பிறகுதான் பின்வாசல் கதவை திறக்கணும். அப்படி திறக்கும் போது ஓம் கஜலட்சுமி என்ற மந்திரத்தை உச்சரித்தபடியே கதவை திறங்க. வாசலில் சாணம் இல்ல மஞ்சள் கலந்த நீரை தெளித்து கோலமிட்டு நடுவில் அதில் செம்பருத்தி பூ வைத்து அலங்கரிக்கணும். காலையில நிலைவாசலில் 2 விளக்குகள் ஏற்றணுங்க. அது வந்துட்டு நெய் விளக்கோ இல்ல நல்லெண்ணெய் விட்டோ ஏற்றணும். இப்படி வழக்கமாக நீங்கள் தீபம் ஏற்ற பயன்படுத்தும் எண்ணெய் கொண்டு விளக்கேற்றணுங்க. மாலையிலும் இத மாதிரி நிலைவாசல்ல 2 தீபங்கள் ஏத்துங்க. திருமண வயதில் இருக்கும் பெண்கள், திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் மார்கழி மாதம் காலையில் விநாயகருக்கு ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். தினமும் காலையில் திருப்பாவை திருவெண்பாவை பாசுரங்கள் பாடுவது சிறப்பானதாக இருக்கும். அதே போல கந்தசஷ்டி கவசம் கேட்பதும் படிப்பதும் உயர்ந்த பலனை தரும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கும் கோவில்களுக்கு போய் பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்கி கொண்டு கொடுக்கலாம். வீட்டில் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. மார்கழி மாதத்துல பெண்கள் தவிர்க்க வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். மாலை நேரத்துல தலை வார கூடாதுங்க. அதே போல மாலை நேரத்தில் பெண்கள் தலைமுடியை விரித்து போடக்கூடாது. வாசலுக்கு அருகில் நின்று மற்றவர்களை பத்தி புறம் பேசுவதும் கூடாதுங்க. இது வீட்டிற்குள் லட்சுமி தேவி வருவதை தடை செய்யும். விளக்கேற்றும் வேளையில் சுத்தமாக பேசுவது, அமங்கலமான வார்த்தைகளை பேசுவது, கோபப்படுவது, இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் தவிர்த்து விடுங்கள். மார்கழி மாதத்துல அசைவம் சாப்பிடுவதை கட்டாயமாக தவிர்த்து விடுங்கள். சபரிமலைக்கு மாலை அணிந்தவர்களை அலட்சியம் கேலி செய்யாமல் இருக்கணும். அவங்களோட விரதம் நிறைவடைவதற்குள் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செய்யணும். பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு பிறகு தூங்கக்கூடாதுங்க. புது வீடு குடியேறுவது, பால் காய்ச்சுவது, வீடு காலி செய்வது போன்ற வீடு தொடர்பான எந்த விஷயங்களுமே செய்யாதீங்க. முதல் நாள் இரவே வீட்டு வாசலில் கோலமிடுவதை பெண்கள் தவிர்க்க வேண்டும். அதிகாலை வேளையில் கோலம் போடுங்க. மற்ற மாதங்களை காட்டிலும் மார்கழி மாதத்துல ஆக்சிஜன் அதிகமா நிறைந்திருக்கும். அதனால இந்த மாதத்துல அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி, யோகா இந்த மாதிரி செய்வது என்பது அதிக பலன்களை தருங்க. மார்கழியை பற்றி கூறப்பட்ட கருத்துக்களை என்ன, அதற்கு பின் மறைந்துள்ள அறிவியல் காரணம் என்னன்னு பார்க்கலாங்க.
மனிதர்களோட 365 நாட்கள் இருக்குங்க மனிதர்களுக்கு. ஆனா தேவர்களுக்கு வெறும் ஒரே ஒரு நாள் என்று சொல்வாங்க. மானிடர்களோட வெறும் 6 மாதம் தேவர்களுக்கு பகலாகவும், அடுத்த 6 மாதம் தேவர்களுக்கு இரவாகவும் இருக்கும். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையில் தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும், ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இரவு காலம் முடிந்து பகல் விடியும் அதிகாலை நேரமாக மார்கழி மாதம் பார்க்கப்படுதுங்க. அதாவது தேவர்களே கண் விழித்து பகவானை வழிபடும் பிரம்ம முகூர்த்த நேரம் தான் நமக்கு மார்கழி மாதமாக வருதுன்னு சொல்றாங்க. தேவர்களே பூஜை செய்யக்கூடிய இந்த மார்கழி மாதத்துல நம்மளும் அதிகாலையில் கண் விழித்து இறைவனை வழிபட்டால் 1000 வருடங்கள் பூஜை செய்த புண்ணியம் பலன் இந்த மார்கழி மாதத்துல கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஆடி காத்துக்கு அம்மியும் பறக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆடியில் பலத்த காற்று வீசும்போது அந்த காற்று ஒரு விஷ காற்றாகவே மாறுமாம். மக்கள் தங்களோட வீட்டை விட்டு வெளியில வந்து அம்மன் கோவிலில் உள்ள கிருமி நாசினியான வேப்ப இலையோட மனத்தை சுவாசிக்கும் போதுதான் விஷக்காற்று முறியடிக்கப்படுது. இப்படிதான் இயற்கையான ஆக்சிஜனும் கிடைக்குதுங்க. அதே மாதிரிதான் புரட்டாசி என்பது மழைக்காலம் என்கிறதுனால மக்கள் தங்களோட வீட்டிலேயே இருந்து சத்தான காய்கறிகளை படைத்து பெருமாளை வழிபடுறாங்க. இந்த மாதத்துல வந்துட்டு காய்கறிகளோட சத்தும் துளசி தீர்த்தமும் நம்ம உடலுக்கு தேவையான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. இதுதான் இந்த 2 மாதமும் இறைவனை வழிபட்டு விரதம் இருக்க ஆன்மீகவாதிகளால் படைக்கப்பட்ட அறிவியல் காரணங்களும் சரிங்க. இப்போ மார்கழிக்கு வருவோம். தேவர்களே இறைவனை பூஜை செய்யக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது மார்கழி என்று சொல்லலாம். ஆனால் அறிவியல் ரீதியாக அதிக சக்தி கொண்ட பிராணவாயு வந்து பூமிக்கு மிக அருகில் வருமாம். சூரியனில் இருந்து வெளிப்படும் புற ஊதா கதிர்கள் நேரடியாக பூமியை தாக்கினால் பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளும் பயிர்களும் பாதுகாப்புக்கு உள்ளாகும். அந்த கதிர்வீச்சில் இருந்து பூமியை காப்பது தான் பூமியின் வான்மண்டல உள்ள ஓசோன் படலமாகும். இந்த மாதத்தில் ஓசோன் படலம் பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கதிர்களில் இருந்து பியூர் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குங்க. அந்த காற்றை சுவாசிக்கிறதுனால தான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தேவையான ஆக்சிஜன் இந்த மார்கழி பனிக்காற்றிலும் சுவாசிக்கிறது மூலமாக கிடைக்குது. நம்மளோட இந்த வியாதிகளை இந்த மார்கழி மாதம் பனிக்காற்றை கட்டுப்படுத்துறதுனால பெண்கள் அதிகாலை வேளையில எழுந்து சாணம் தெளித்து மாக்கோலம் போடுவதை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அதுக்கு ஏன் கோலம்தான் போடணுமா கேட்டிங்கன்னா இந்த கோலத்துக்கான பதில் இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உடலை நடுங்க வைக்கும் குளிருக்கு பயந்து உச்சி முதல் பாதம் வரை குளிரடிக்குது. இந்த நேரத்துல தான் நிறைய பேர் தூங்கிட்டு இருப்போம். அதனால தான் பெரும்பாலான பெண்கள் கொட்டும் பனியையும் பொருட்படுத்தாமல் அதிகாலையிலேயே எழுந்திருச்சு குளிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு கோவிலுக்கு போய் வழிபாடுகளில் கலந்துட்டு வருவாங்க. இப்படி மார்கழியில விரதம் இருந்தா மனசுக்கு நிறைந்த மணாளன் கிடைப்பான்னு சொல்லுவாங்கங்க. மார்கழிக்கும் திருமணத்துக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா நகர்ப்புறங்களில் இந்த கோலங்களை பார்க்க முடியாவிட்டாலும் கிராமப்புறங்களில் வந்துட்டு வீட்டு வாசல்ல கோலம் போட்டு சாணி பிள்ளையாரும் அதன் நடுவில் செம்பருத்தி பூவுமே வைப்பாங்க. எந்த மனிதருமே தவறு செய்யாம இல்ல தெரிஞ்சு செய்கிற தவறுகளை விட தெரியாம செய்கிற தவறு தான் ஒரு பக்கம். நம்மளே நடக்கும்போது நாம் காலடிபட்டு எத்தனையோ எறும்பு போன்ற பூச்சினத்தை போன்ற எத்தனையோ உயிர்களை நாம சாகடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு வகையில ஒரு பாவம் தானே. இதனால ஒரு தோஷத்துல கன்னி பெண்களுக்கு திருமணத்தில் தடை ஏற்படுமாம். இதை தவிர்க்கிறதுக்காகத்தான் பெண்கள் வாசலில் அரிசி மாவினால் கோலம் போட பழக்கம் ஏற்பட்டிருக்குங்க. மழையினால் உணவுக்கு வழியின்றி இரவு முழுவதும் அடைந்து கிடக்கும் சிறு சிறு உயிரினங்கள் அதிகாலையில் வெளியில் வந்து அதுங்களுக்கும் தேவையான உணவான அரிசி மாவினை தேடி வந்து சாப்பிடுமாம். அந்த உணவினை சிறு சிறு உயிரினங்களுக்கு அளித்தால் பெண்களுக்கு தோஷங்கள் நீங்கும் என்றுதான் அரிசி மாவினால் கோலம் போட சொல்றாங்க. அந்த கோலத்துக்கு நடுவில் ஒரு பசுமாட்டோட சாணத்தை வச்சு சாணி பிள்ளையார் பிடிச்சு வைப்பாங்க. அது எதனால அப்படின்னு பார்க்கலாம். பசுமாட்டோட சாணம் மிகச்சிறந்த கிருமி நாசினி அப்படிங்கிறது உலகெங்கும் பல அறிவியல் ரீதியில் வல்லுநர்களும் ஒப்புக்கொண்ட ஒரு உண்மைதான். நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பாக்டீரியாவை அழிக்கும் சக்தி கொண்டதுங்க சாணம். கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்களால் நோய் தொற்றுகள் ஏற்படுமாம். இதை தவிர்க்கிறதுக்காக தான் சாணத்தில் மகாலட்சுமி உறைவதாகவும் சாணி பிள்ளையார் பிடிச்சி வச்சா நல்லதுன்னு சொல்லியும் வாசல்ல சாணத்தை கரைச்சி தெளிப்பதை பழக்கமாக்கி வச்சிருந்தாங்க நம்ம முன்னோர்கள். அந்த சாணி பிள்ளையார் மேல ஒரு பூவை வைக்கும்போது அந்த பூக்களின் நடுவில் தேன் உறிஞ்சுறதுக்காக தேனீக்கள் வரும். தேனீக்களுக்கு உணவு இல்லாமல் அந்த சாணத்தோட பயனால் தேனியோட விஷமும் எடுக்கப்படுதுங்க. இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய பூக்களும் தேனீக்களையுமே அடக்கிய மார்கழி மாதம் கோலமாகும். இப்படி பெண்களோட கற்பனை திறன் வளர்வது மட்டுமல்லாமல் காசு கொடுக்காமலே யோகா செய்யும் பலனும் கிடைக்குமாம். ஒரு முக சிந்தனையில் அறிவும் கூர்மையாகுமாம். அந்த காலத்துல பெரும்பாலும் கன்னி பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டாங்க.
அதிகாலையில கோலத்தில் இருக்கிற பூவை பார்த்துட்டு இந்த வீட்டுல திருமணமாகாத பெண்கள் கன்னி பெண்கள் இருக்கா அப்படிங்கிறத உணர்த்துற விதமா அதை பார்க்குற அந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த பெண் கேட்டு போறதுனால சீக்கிரமே திருமணம் நடக்கும்னு ஒரு கோலத்துக்கு பின்னாடி ஒரு பெண்ணோட வருங்காலத்தையுமே முடிவு பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அளவுக்கு அதிகமாக எடுத்திருக்கும் போது உடல் எடையும் அதிகரிக்குமாம். உணவு கட்டுப்பாட்டையும் உடல் கட்டுப்பாட்டையும் கொண்டு வந்து தூக்கத்தை குறைத்து உடல் சுறுசுறுப்பு பெறும் என்பதன் மூலமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நோய் எதிர்ப்பு தன்மை பல மடங்கு இந்த மார்கழி மாதத்தில் இருக்கின்றது. இந்த மார்கழி மாதத்தில் புது வீடு குடிபோக கூடாதுன்னு பல காரணங்கள் சொன்னாலும் முதன்மையான காரணமா துரியோதனன் தன் சாம்ராஜ்யத்தை மொத்தமா இழந்தது இந்த மார்கழி மாதத்தில் தான். எந்த ஒரு விசேஷமும் செய்யறது இருந்தாலும் வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் உறவினர்களுக்கும் வயிறார சாப்பாடு போட்டு தான் அனுப்பணுங்க. தை மாதத்துல அறுவடை பண்ண தொடங்குவாங்க. அறுவடை முடிஞ்சாதான் கையில பணம் இருக்கும். இது போன்ற சில காரணத்துக்காகத்தான் மார்கழியிலே விசேஷங்களை தள்ளி போடுவாங்க. ஆன்மீக ரீதியாக மார்கழி மாதம் இது வந்துட்டு சிறப்பு வாய்ந்த மாதமாக பார்க்கப்படுதுங்க. புராண இதிகாசத்துல மார்கழி மாதத்துல என்னெல்லாம் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி நடந்தது என தெரிஞ்சுக்கலாம். சாகா வரம் கொடுக்கும் அமிர்தத்தை எடுப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து இந்த மார்கழி மாதத்துல தான். அப்போ அந்த பார்க்கடலில் இருந்து வெளிவந்த ஆழகால விஷத்தினை உண்ட சிவபெருமான் மக்களை பேரழிவில் இருந்து காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதம் தான். இந்திரன் கோகிலத்திலேயும் இடி மின்னலுடன் கூடிய பெருமழையை உண்டாக்கியதும் போதும் கிருஷ்ண பகவான் கோபத்துல மலையை கொடையாக பிடிச்சதும் அங்க வந்து மக்கள் காப்பாத்திட்டுறாங்க. அது மட்டுமல்லாமல் ஆண்டாள் நோன்பு இருந்து திருப்பாவை அருளியதும் இந்த மார்கழி மாதத்துலதான். அனுமன் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி அருளிய தரிசனம் போகி பண்டிகை போன்ற விழாக்கள் மார்கழி மாதத்துலதான் கொண்டாடப்படுதுங்க. ஆன்மீகமும் அறிவியலும் வெவ்வேறு துருவங்களில் இருந்து தோற்றத்தை கொடுத்தாலும் பல விஷயங்களில் இரண்டுமே ஒரே கருத்து கொண்டுதான் இருக்கின்றது. ரயில் தண்டவாள கம்பிகள் போல இணைந்து பயணிப்பது இந்த ஆடி புரட்டாசி மார்கழி மாதத்தில்தான் நிரூபணம் ஆகிறதுங்க. மகாபாரதத்துல பிரம்மச்சாரி அப்படின்னா பீஷ்மரை தான் சொல்லுவோம். அவர்தான் தன் தந்தைக்காக பிரம்மச்சாரி விரதத்தை மேற்கொண்டாரு. ஆனா 16,000க்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செஞ்சுட்ட கிருஷ்ணர் தன்னை ஒரு பிரம்மச்சாரின்னு சொல்லி உத்திரையோட கற்பத்தில் இருக்கிற சிசுவை பிழைக்க செய்வாரு. எதனால கிருஷ்ணர் தன்னை பிரம்மச்சாரின்னு சொன்னாரு, உண்மையிலேயே கிருஷ்ணர் பிரம்மச்சாரியா இல்லையான்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நீங்க முதல் முறையா நம்ம சேனலை வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாபாரதத்திலேயே அளவுக்கு அதிகமா பொய் பேசியதும் அதிக பெண்களை திருமணம் செஞ்சதும் இந்த கிருஷ்ண பரமாத்மான்னு எல்லோருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட கிருஷ்ணரே ஒரு முறை ஒரு விசித்திரமான சத்தியத்தை செஞ்சிட்டாரு. அதுவும் நான் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு உண்மையானால் அப்படிங்கிற ஒரு சத்தியம். கேட்கிற நமக்கே ஒரு சந்தேகம் வரும். கிருஷ்ணர் எப்போதும் கோபையர்கள் சூழ்ந்த வண்ணம் தானே இருப்பாரு. அவரும் 16,108 மலைகளாச்ச. அப்படி இருக்கிறப்ப கிருஷ்ணர் எப்படி பிரம்மச்சாரி விரதத்தை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம். இந்த சந்தேகம் நாரத முனிவருக்கும் சந்தேகம் வந்திருக்குங்க. அப்போ நடந்த ஒரு புராண கதையை பற்றி பார்க்கலாம். மகாபாரத போர் முடிய பெற்றதும் அஸ்வமதாமன் தன் தந்தையோட மரணத்திற்கு தன்னோட நண்பன் துரியோதனன் உயிர் பிரியாமல் வலிகளை அனுபவிக்கும் அந்த நேரத்துல பாண்டவர்களோட சூழ்ந்து பாண்டவர்களோட மகன்களை கொண்டுடுவாராம். உத்திரையின் கற்பத்தில் இருக்கும் சிசுவை கொல்ல அஸ்வதாமன் பிரம்மாசரத்தை செலுத்திய போது அதை தடுக்க அர்ச்சுனன் பதிலுக்கு பிரம்மாசரத்தை ஏவுவாரு. கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டதால அர்ச்சுனன் பிரம்மாசரத்தை பின்வாங்கி விடுவாராம். ஆனா அஸ்வதாமன் பின்வாங்க தெரியாமதால அந்த பிரம்மாஸ்திரம் உத்திரையோட சிசுவை கொல்லுது. உத்திரையோட வயிற்றை ஒரு சுத்த பிரம்மாச்சாரி தடவினால் மட்டுமே பிரம்மாஸ்திர கட்டு குழந்தை உயிர் பெறும் என்று சொல்லுவாங்க. உத்திரையின் வயிற்றை பிரபலமா பிரம்மச்சாரிகள் யாருமே முன் வராததால அந்த நேரத்தின் போது வலியால் துடித்த உத்திரையை பார்த்த சுபத்திரை ஆயிரக்கணக்கான கோபையர்களை உலாவும் கிருஷ்ணரோட காலை பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அப்போது கிருஷ்ணர், நான் எப்போதும் சத்தியம் பேசுபவன் என்பது உண்மைனா, நான் தினமும் பிரம்மச்சாரியம் என்பது கடைபிடிப்பது உண்மையானால் இந்த குழந்தை உயிர் பிழைக்கட்டும் என்று வயிற்றை தொற்றிருக்காரு. உத்திரையின் கற்பத்தில் இருந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரட்சிக்கப்பட்டு உயிர் பிழைக்கிறதுனாலதான் பிரட்சித்து என்று பெயர் வாங்கிச்சாம். இந்த வீடியோல மார்கழி மாதத்துல பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, பெண்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னும் மார்கழி மாதத்தின் வரலாறு என்ன அப்படின்னும் முழுவதுமாக தெரிந்து அறிந்து கொண்டோம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிந்த பெண்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.